வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு தான் தமிழ்நாடு ஜியோகிராஃபில தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் 5 முக்கியமான ஆறுகள் இருக்கு. காவேரி, பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி. இந்த 5 ஆறுகளை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான அந்த 5 ஆறுகளுமே எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது. சரியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 ஆறுகளுமே எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டில் பாய்ந்து, சரிங்களா, அதாவது கர்நாடகாலையும் உற்பத்தி ஆகுது, தமிழ்நாட்டிலையும் உற்பத்தி ஆகுது. இந்த ஆறுகள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா பகுதிகளில் கூட சில ஆறுகள் பாய்ந்து என்ன பண்ணுதுன்னா வங்காள விரிகுடாவில் கடல்ல கலக்குது. தெளிவா நம்ம எப்படி அப்படின்றத இந்த மேப்பை மட்டுமே வச்சுட்டு ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 ஆறுகள்ல தாமிரபரணியை தவிர்த்து மற்ற எல்லா ஆறுகளுமே பருவ ஆறுகள். சரிங்களா? பருவகால ஆறுகள், சீசனல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தாமிரபரணி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வற்றாத ஜீவ நதி. சரிங்களா? வருடம் 365 நாட்களுமே ஓடக்கூடியது ஒரு பெரனியல் ரிவர். மற்ற எல்லாமே பருவகால ஆறுகள். அதே மாதிரி தமிழ்நாட்டின் உயிர் நாடி அப்படின்னு எது அழைக்கப்படுதுன்னா ஆறுகள் அழைக்கப்படுது. தமிழ்நாட்டின் உயிர் நாடிகள் அழைக்கப்படுவது ஆறுகள். இப்ப நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஒவ்வொரு ஆறுகளும் எங்க உற்பத்தி ஆகுது, அது என்ன ஸ்பெஷல், அதனுடைய துணையாறுகள் என்ன தெளிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது காவேரி ஆறு. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் புக்கும் வச்சிருக்கிறேன், நீங்க புக்கையும் பார்த்துக்கலாம். ஏன்னா புக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நம்ம வந்து புக்கு வச்சுக்கிடுவோம், பட் ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கு கண்டென்ட் இங்க இருக்கும். காவேரி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காவேரி ஆறு எங்க உற்பத்தி ஆகுது? கர்நாடகா மாநிலத்துல குடகு மாவட்டத்துல. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல கர்நாடகா மாவட்டத்துல குடகு அல்லது கூர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. குடகு அல்லது கூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காவேரி ஆறு தலை காவேரி அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. கர்நாடகா மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலையில கர்நாடகா மாநிலத்துல குடகு மாவட்டத்துல உற்பத்தி ஆகுது. குறிப்பா ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, என்னன்னா பிரம்மகிரி குன்றுகள். சரிங்களா? காவேரி ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பகுதிக்கு பேரு, இந்த பகுதிக்கு பேரு பிரம்மகிரி குன்றுகள். பிரம்மகிரி குன்றுகள்ல காவேரி ஆறு உற்பத்தி ஆகும். காவேரி ஆறு உற்பத்தியாகி கர்நாடகாவில் உற்பத்தியாகி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய 805 கிலோமீட்டர். காவேரி ஆறு மொத்தமாக 805 கிலோமீட்டர் பாயும். அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 416 கிலோமீட்டர். காவேரி ஆறு தமிழ்நாட்டுல மட்டும் 416 கிலோமீட்டர் பாயும். தெளிவா நம்ம பார்த்துடலாம். கர்நாடகாவில் உருவாகி கர்நாடகாவில் கிருஷ்ணராஜ சாகர் அப்படின்னு ஒரு டேம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கபினி அதனுடைய துணையாறு, ஹேமாவதி காவேரியின் துணையாறு. இந்த கபினியும் ஹேமாவதியும் கர்நாடகாவில் கலக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள ஒகேனக்கல் அப்படின்ற இடத்துல என்ட்ரி ஆகும். தருமபுரி மாவட்டத்துல ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் காவேரி ஆறு தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். குறிப்பா தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்டர் மட்டுமே 64 கிலோமீட்டர். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டராக எல்லையாக மட்டுமே காவேரி ஆறு 64 கிலோமீட்டர் பாயும். இது கண்டிப்பா கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். 64 கிலோமீட்டர் வந்து தமிழக கர்நாடக எல்லைகள்ல காவேரி ஆறு பாயும். ஒகேனக்கல் பகுதியில தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி சேலம் மாவட்டத்துல, மிக முக்கியமானது, சேலம் மாவட்டத்துல மேட்டூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது. காவேரியின் குறுக்கே சேலம் மாவட்டத்துல ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது மேட்டூர்ல. அந்த அணைக்கு இன்னொரு பேரு ஸ்டான்லி அணைன்ற பேரு. மேட்டூர் அணைக்கு இன்னொரு பேரு ஸ்டான்லி அணை. அந்த ஸ்டான்லி அணைக்கு தான் என்னது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அணைக்கட்டு, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய டேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஸ்டான்லி அணை அல்லது மேட்டூர் அணை. இப்ப அந்த மேட்டூர் அணையில இருந்து புக்ல இருக்க பாயிண்ட் அப்படியே நான் சொல்றேன். நான் கடைசியில புக்கை நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிறேன், நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஸ்கூல் புக்கை தொட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை தலைப்பு அத்தனை பாயிண்ட்டுமே நான் சொல்லிடுவேன். நீங்க இந்த மேப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த லெசனை கவனிச்சீங்கனாலே போதும், முடிச்சு கொடுத்துருவேன் நானே. நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல 416 கிலோமீட்டர் பாயுது. ஓகே, இப்போ வந்து மேட்டூர் டேம் கிட்ட வந்துருச்சு. மேட்டூர் டேம்ல இருந்து இப்ப காவிரி ஆறு திறந்து விடப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, காவிரி ஆறு திறந்து விடப்பட்ட உடனே, புரியுதா, மேட்டூர் டேம் இங்க இருக்கு. மேட்டூர் டேம்ல இருந்து காவிரி ஆறு நான் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? அந்த ப்ளூ கலரோட பார்த்துக்கோங்க. மேட்டூர் டேம்ல இருந்து காவிரி ஆறு வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணையாறு, ஈரோடு பக்கத்துல பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணையாறு காவேரியுடன் கலக்குது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மேட்டூர் டேம்ல இருந்து ஓபன் பண்ண உடனே காவேரி ஆறு பாயுது. காவேரி ஆறு பாய்ந்து ஒரு 45 கிலோமீட்டர் வந்தோடனே ஈரோடு பக்கத்துல பவானின்ற ஒரு ஆறு, துணையாறு, காவேரியின் துணையாறு. தமிழ்நாட்டுக்குள்ள காவேரியின் துணையாறுகள் 3 முக்கியமா பார்ப்போம்: பவானி, அமராவதி, நொய்யல். அதுல ஃபர்ஸ்ட் பவானி எப்படி வந்து சேருதுன்னு பாருங்க. பவானி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், தமிழ்நாட்டு பகுதிகளில் உருவாகி என்ன பண்ணுது, ஈரோடு பக்கத்துல பவானி என்ற அணை ஒரு
ஆறு வந்து துணை ஆறு வந்து காவேரி கூட சேரும். சேலத்துல இருந்து மேட்டூர் டேம்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி. அப்புறம் மறுபடியும் இப்படியே காவேரி ஆறு ஓடிட்டு இருக்கும் பொழுது கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி, நல்லா கவனிச்சுக்கோங்க, கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல அதன் மற்றொரு துணை ஆறுகளான நொய்யல் மற்றும் அமராவதி, இந்த 2 ஆறும் சேரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, அமராவதி மற்றும் நொய்யல் அப்படின்னு சொல்லக்கூடிய காவிரியின் துணை ஆறுகள் கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல சேரும். அப்ப என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல 3 ஆறுகளும் சேர்றதுனால அந்த இடம் மிகவும் அகன்றதா காணப்படும். அதனால அந்த பகுதிக்கு பேர் என்ன பேருன்னா அகன்ற காவேரி, அகண்ட காவேரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 ஆறுகள் கூடுறதுனால காவேரி, நொய்யல், அமராவதி, இந்த 3 ஆறுகளும் கூடுறதுனால என்னன்னு சொல்றாங்கன்னா திருமுக்கூடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் அப்படியே போயிட்டு இருக்கு. இடையில வந்து பாத்தீங்கன்னா கல்லணை கட்டப்பட்டிருக்கு, காவேரியின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டிருக்கு. திருச்சி கல்லணை கட்டியவர் யார் நமக்கு தெரியும், கரிகாலனால் கட்டப்பட்டது, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, கரிகாலனால் கட்டப்பட்டது. இந்த கல்லணையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதுக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வச்சவர் யாருன்னா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய சர் ஆர்தர் காட்டன். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கு. அவர் தான் என்ன பண்றாருன்னா இதுக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணையை வந்து இதே மாதிரி நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கட்டினா, சர் ஆர்தர் காட்டன் கட்டினாரு. அது நமக்கு தமிழ்லயே வருது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்ப கல்லணை கட்டப்பட்டிருக்கு. திருச்சி மாவட்டத்துல என்ன ஆகுதுன்னா காவேரி ஆறு 2ஆக பிரியுது. ரொம்ப முக்கியம், பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆறு காவேரி ஆறு 2ஆக பிரியுது. ஒன்னு கொள்ளிடம், இன்னொன்னு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரியுது. கொள்ளிடம் ஆற கொளேரூன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பிரியும் பொழுது ஒரு ஆற்று தீவை உருவாக்குது. தமிழ்நாட்டுல ஒரு ஆற்று தீவை உருவாக்குது, ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல ஒரு ஆற்று தீவு, அதுக்கு பேரு தான் ஸ்ரீரங்கம். கர்நாடகாவில் ஒரு ஆற்று தீவை உருவாக்கும், அதுக்கு பேரு ஸ்ரீரங்கப்பட்டணம். காவேரி ஆறு கர்நாடகாவில் உருவாக்குற அந்த ஆற்று தீவுக்கு பேரு ஸ்ரீரங்கப்பட்டணம். தமிழ்நாட்டுல உருவாக்குற ஆற்று தீவுக்கு பேரு என்ன பேரு, ஸ்ரீரங்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் கொள்ளிடம் அப்படின்னு போயிட்டு கடைசியில எங்க போய் கடல்ல கலக்கும் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணும், கடல்ல கலக்கும். காவேரி ஆறு கடல்ல கலக்கக்கூடிய இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார். அப்ப எங்க கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டத்துல பிரம்மகிரி குன்றுகள்ல உருவாகி மொத்தம் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 805 கிலோமீட்டர் பாய்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள 416 கிலோமீட்டர் பாய்ந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களை எல்லாம் ஒரு வளமாக்கி இந்த மாவட்டம் பல கிளையாறுகளாக பிரிந்து கடல்ல போய் கலக்குது கடைசியில. அப்ப இது மாதிரி இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல், ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குது. இதைத்தான் என்ன கல்லணையை கடந்த பின்னாடி பல கிளைகளாக காவேரி ஆறு பிரியுது. இப்படி பிரிஞ்சு கடைசி கிளையாறுகளாக பிரிந்து கடல்ல போய் கலக்குது கடைசியில. அப்ப இது மாதிரி இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல், ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குது. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் காவேரியினுடைய சிறப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவா நம்ம பார்த்துட்டோம் காவேரி எங்க உற்பத்தி ஆகுது, காவேரியில கட்டப்பட்டிருக்கிற மிகப்பெரிய டேம் எது, மேட்டூர் டேம். அதுதான் தமிழ்நாட்டிலேயே இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேம். அதுக்கு இன்னொரு பேரு ஸ்டான்லி அணை. அது எங்க இருக்கு, சேலம் மாவட்டத்துல இருக்கு. அங்கிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவுல ஈரோடு பக்கத்துல பவானின்ற ஒரு ஆறு வந்து ஒரு துணையாறு சேருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் காவேரி கூட சேருது. கடைசியில் அதன் இடையில வந்து அதன் ஊடே ஒரு அணை கட்டப்பட்டது, பேரு கல்லணை, கரிகாலனால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து திருச்சியில வந்து 2ஆக பிரியுது. ஒன்னு கொள்ளிடம், அது வந்து வரத்து கால்வாய்ன்னு சொல்லுவாங்க, கொள்ளிடம் மற்றும் காவேரி. அதுக்கப்புறம் சேர்ந்து கடைசியில எங்க போய் கடல்ல கலக்குதுன்னா பூம்புகார் அப்படின்ற இடத்துல வந்து கடல்ல கலக்குது. பூம்புகார் எந்த மாவட்டத்துல இருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு. இதுதான் காவேரி பத்தின தெளிவா நம்ம சொல்லிட்டோம். அடுத்து இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அது போக நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் காணப்படும் தீவுகள். இப்ப நம்ம வந்து இதுக்கு ஆற்று தீவை பத்தி பார்த்தோம்ல, வேற என்னென்ன தீவுகள் காணப்படுதுன்னு மேப்லேயே கொடுத்துருக்காங்க. உப்பு தண்ணி தீவு, விலாங்கு சுழி தீவு, பொன் வால் தீவு, நல்ல தண்ணி தீவு, அப்பா தீவு, தலையாரி தீவு, முயல் தீவு, குருசடை தீவு, பாம்பன் தீவு கொடுத்துருக்காங்களே. அதே மாதிரி குப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவு பாறை தீவு, இது எல்லாமே தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய தீவுகள். காட்டுப்பள்ளி தீவு சென்னை பகுதியில் இருக்கும். உப்பு தண்ணி தீவு, தீவுத்திடல், ஸ்ரீரங்கம் மற்றும் ஆற்று தீவு சரிங்களா, ரிவர் ஐலாண்ட். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பாம்பன் தீவு, முயல் தீவு, குருசடை தீவு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடல் பகுதியில் இருக்குது. புள்ளிவாசல், இது எல்லாமே தமிழ்நாட்டில் காணப்படும் தீவுகள். இதுல ஒண்ணு மட்டும் இந்த ஸ்ரீரங்கம் மட்டும் ஆற்று தீவு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல 2வது நம்ம பார்க்கக்கூடியது பாலாறு. பாலாறு ரொம்ப முக்கியம்.
இந்த கேள்வி வந்து குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டாங்க. கீழ்காணும் ஆறுகளில் எந்த ஆறு தமிழ்நாட்டில் உருவாகவில்லை அப்படின்னு குரூப் 1ல கேட்ட கேள்வி. பாலாறு ஆப்ஷன் என்ன கொடுத்தோம்னா பாலாறு, காவேரி, தென்பெண்ணை, அமராவதி. அமராவதி தான் தமிழ்நாட்டுல உருவாகுது. சரிங்களா? கீழ்காணும் எந்த ஆறு தமிழ்நாட்டுல உருவாகுதுன்னு கேட்டாங்க. மற்ற எல்லாமே கர்நாடகாவில் உருவாகுது. பாலாறு எங்க உருவாகுது? கர்நாடகாவில் உருவாகுது. காவேரி எங்க உருவாகுது? கர்நாடகாவில் உருவாகுது. தென்பெண்ணை கர்நாடகாவில் உருவாகுது. அமராவதி மட்டும் தமிழ்நாட்டில் உருவாகுது. அப்ப இந்த கேள்வி வந்து குரூப் 1ல கேட்டாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ஆறு வந்து பாத்தீங்கன்னா பாலாறு. இந்த பாலாறு அப்படின்றது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்துல தலக்கவரா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா நம்ம புக்கே இங்க வச்சிருக்கிறேன் பாத்துக்கோங்க. பாலாறு வந்து சரிங்களா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்தில் தலக்கவரா என்ற கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தி ஆகிறது. இங்க கர்நாடகா மாநிலத்துல தலக்கவரா அப்படின்ற பகுதியில கோலார் மாவட்டத்துல உற்பத்தி ஆகுது. இதனுடைய சுமார் 17,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பாயுது. 17,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இந்த ஆறானது பாயுது. இந்த பாலாறை பொறுத்த வரைக்கும் இது 57% தமிழ்நாட்டுல பாயுது. பாலாறு 57% தமிழ்நாட்டில் பாயுது. மீதமுள்ள பகுதி கர்நாடகாவிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் பாயுது பாலாறு. அப்ப பாலாற்றினால் தமிழ்நாடு எத்தனை சதவீதம் பாசன வசதியை பெறுதுன்னு கேட்பாங்க. 57% ரொம்ப முக்கியம். இதனுடைய துணையாறுகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாலாற்றின் துணையாறுகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க? பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு மற்றும் கிளியாறு. இந்த பாலாற்றின் துணையாறுகள் என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க? பொன்னி அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. பொன்னினா காவேரியும் குறிக்கும். பட் இந்த இடத்துல பொன்னி என்பது பாலாற்றின் துணையாறு. பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு மற்றும் கிளியாறு இதெல்லாமே பாலாற்றினுடைய துணையாறுகள். இதனுடைய மொத்த நீளம் 348 கிலோமீட்டர். பாலாற்றினுடைய மொத்த நீளம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 348 கிலோமீட்டர். அதுல 222 கிலோமீட்டர் எங்க பாயுது? தமிழ்நாட்டுல பாயுது. சரிங்களா? பாலாற்றினுடைய மொத்த நீளம் 348 கிலோமீட்டர். அதுல 222 கிலோமீட்டர் பாலாறு தமிழ்நாட்டுல பாயுது. இவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பாய்ந்து கடைசியா கூவத்தூர் அப்படின்ற இடத்துல ரொம்ப முக்கியம். கடைசியாக பாலாறு கடல்ல கலக்கிற இடத்துக்கு பேரு கூவத்தூர் அப்படின்னு பேரு. கண்டிப்பா கேட்பாங்க. பாலாறு கடலில் கலக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன பேரு? கூவத்தூர் அப்படின்னு இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல கூவத்தூர் என்ற இடத்துல கடல்ல கலக்குது. இதுதான் வந்து பாலாற்றினுடைய சிறப்புகள். எங்க உற்பத்தி ஆகுது? கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்துல தலக்கவரா, தலை காவேரி அப்படின்ற இடத்துல காவேரி உருவாகுச்சு. இது வந்து தலக்கவரா அப்படின்ற இடத்துல பாலாறு உருவாகி மொத்தம் 348 கிலோமீட்டர். அதுல 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல பாயுது. பாலாற்றினால கிட்டத்தட்ட 57% தமிழ்நாடு பாசன வசதி பெறுது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா துணையாறுகள் எடுத்தோம்னா பொன்னி, கவுண்டினியா, செய்யாறு, மலட்டாறு மற்றும் கிளியாறு இதனுடைய துணை ஆறுகள். இவ்வளவுதான். பாலாறு பத்தி கேள்வி கேட்டா இவ்வளவுதான் சொல்லி கேட்குவாங்க. அடுத்து மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான ஆறு தான் தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென்பெண்ணை அல்லது தென்பொருணை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே நம்ம காவேரி பார்த்துருக்கிறோம், பாலாறு பார்த்துருக்கிறோம். அந்த ரெண்டு ஆறுகளுமே கர்நாடகா மாநிலத்துல தான் உருவாகும். இந்த தென்பெண்ணை ஆறும் கர்நாடகா மாநிலத்துல தான் உருவாகும். கர்நாடகாவின் நந்திதுர்கா மலைகளின் கிழக்கு சரிவுகளில் உருவாகும் ஆறு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? கீழ்காணும் எந்த ஆறு கர்நாடகா மாநிலத்தினுடைய நந்திதுர்கா மலையினுடைய கிழக்கு சரிவுகள்ல உற்பத்தி ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லணும்? தென்பெண்ணை அல்லது தென்பொருணை. தென்பொருணைனா தென்பெண்ணை ஆறை குறிக்கும். தன்பொருணை அப்படின்னா தாமிரபரணியை குறிக்கும். நம்ம அடுத்து நான் சொல்றேன். சரிங்களா? உருவாகுது. இதன் வடிகால் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா 16,019 சதுர கிலோமீட்டர் இதனுடைய பாசன வசதி. இதுல 77% இந்த தென்பெண்ணை ஆறு தமிழ்நாட்டுல தான் பாயுது. ஏற்கனவே நம்ம பாலாறு 57% பாஞ்சிச்சு. இந்த தென்பெண்ணையை பொறுத்த வரைக்கும் 77% தமிழ்நாட்டுல பாசன வசதி இருக்கு. இந்த தென்பெண்ணை ஆறு எந்தெந்த மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல பாயுனா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்ல பாய்ந்து பாண்டிச்சேரியிலேயும் பாயும். சரிங்களா? இந்த தென்பெண்ணை ஆறு தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக தென்கிழக்கு திசையில சுமார் 247 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த நதி தமிழ்நாட்டுல பாயுது. எது? தென்பெண்ணை ஆறு 247 கிலோமீட்டர். நல்லா திரும்ப இங்க மேப்ல பாத்துக்கோங்க. தென்பெண்ணை ஆறு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நந்திதுர்கா மலைகள்ல சரிங்களா உற்பத்தியாகி கிட்டத்தட்ட 77% எத்தனை கிலோமீட்டர்? 247 கிலோமீட்டர்
247 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல இந்த நதியினால பாசன வசதி பெறுது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் இத்தனை மாவட்டங்களும் இதனால பயனடையுது. குறிப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இதனால பயனடையுது. சரிங்களா? இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணை இருக்கு, சாத்தனூர் டேம். சரிங்களா? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவுல சாத்தனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ஒரு டேம் கட்டப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே எந்த இடத்துல டேம் கட்டப்பட்டிருக்குன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவுல சாத்தனூர் அப்படின்ற இடத்துல இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ஒரு டேம் கட்டப்பட்டிருக்கு, ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. அந்த அணை வந்து பாத்தீங்கன்னா முதலை பண்ணைக்கு ஃபேமஸ். சரிங்களா? அங்கிருந்து வரும்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திருக்கோவிலூர் அப்படின்னு ஒரு இடம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தென்பெண்ணையாறு ரெண்டா பிரியுது. ஒன்னு கெடிலம், இன்னொன்னு பெண்ணையாறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென்பெண்ணையாறு திருக்கோவிலூர் அப்படின்ற இடத்துல ரெண்டாக பிரியுது. ஒன்னு கெடிலம், இன்னொன்னு பெண்ணையாறு. அந்த கெடிலம் அப்படின்ற ஆறு வந்து என்ன பண்ணுதுன்னா கடலூர்ல வங்காள விரிகுடாவில் கடல்ல கலக்குது. பெண்ணையாறு வந்து பாண்டிச்சேரிக்கு அருகே கடல்ல கலக்குது. அவ்வளவுதான். இதனுடைய துணையாறுகள் மட்டும் பார்த்துக்கணும். இதனுடைய துணையாறுகள் என்னென்ன? தென்பெண்ணையின் துணையாறுகள் சரியா கொடுத்துருவாங்க இல்லையா? கெடிலம் ஆறு கடலூருக்கு அருகிலும், பெண்ணையாறு பாண்டிச்சேரிக்கு அருகிலும் வங்காள விரிகுடாவில் கலக்குது. இப்போ இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய துணையாறுகள்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு மற்றும் பாம்பாறு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய துணையாறுகள். சரிங்களா? துணையாறுகளை வந்து கண்டிப்பா கேட்பாங்க. காவிரியின் துணையாறுகள் என்னென்ன? பவானி, நொய்யல், அமராவதி. அதே மாதிரி பாலாற்றின் துணையாறுகள் பார்த்தோம். பாலாற்றின் துணையாறுகள் பார்த்தோம் செய்யாறு, கிளியாறு, மலட்டாறு, இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி தென்பெண்ணையின் துணையாறுகள்னு கேட்டாங்கன்னா சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பாறு. இதெல்லாம் இதனுடைய முக்கியமான துணையாறுகள். சரிங்களா? இந்த ஆறு உற்பத்தியாகும் இடங்களில் கனமழை காரணமாக திடீர் குறுகிய கால வெள்ளப்பெருக்கினை ஏற்படுத்துது. ரொம்ப முக்கியமான அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கனமழைனால இந்த ஆறு வந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துது. தமிழ்நாட்டின் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது. ஆற்றின் குறுக்கே இந்த கொடுத்துருவாங்களே, ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரியிலே ஒரு டேம் இருக்கு, சாத்தனூர் அப்படின்னு ஒரு டேம் இருக்கு. ரெண்டு டேம். சாத்தனூர் டேம் தான் ரொம்ப முக்கியம், திருவண்ணாமலை மாவட்டத்தில். நாலாவதா நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வைகை ஆறு. வைகை ஆறு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி கணவாய்கள், ஆண்டிப்பட்டி குன்றுகள் பார்த்தோமா, அந்த வருசநாடு குன்றுகள் பகுதியில இந்த வைகை ஆறு உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலையில கிட்டத்தட்ட இதனுடைய வடிகால் அமைப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா 7741 சதுர கிலோமீட்டர். வைகை ஆறை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு முழுவதுமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஓடுது. குறிப்பா தமிழ்நாட்டுல மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு பாசன வசதியை வழங்குது. இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த ஆறு தான் நேரடியாக கடல்ல போய் கலக்காது. ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டிலே வைகை ஆறு மட்டும் தான் பண்ணாது, நேரடியாக கடல்ல கலக்காது. கிட்டத்தட்ட 258 கிலோமீட்டர் பாய்ந்தனுடைய பாசன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 258 கிலோமீட்டர் பாய்ந்து நேராக கடல்ல போய் கலக்காது. என்ன பண்ணணும்னா ராமநாதபுரம் பெரிய கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் பெரிய ஏரின்னு கொடுத்துருவாங்க இல்லையா? இப்ப ராமநாதபுரம் பெரிய கம்மாயில பாய்ந்து அங்க இருந்து நிறைய கண்மாய்களுக்கு, ஏரிகளுக்கு பாய்ந்து அதன் மூலமா இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உபரி நீர் என்ன பண்ணும்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல பாக் நீர்ச்சந்தி பகுதியில என்ன பண்ணுன்னா இந்த இது கடல்ல கலக்கும். வங்காளவிரிகுடா கடல்ல மேக்சிமம் என்ன பண்ணுன்னா இந்த ஏரிகள், அதாவது கண்மாய்கள்ல மட்டும்தான் இந்த ஆறு வந்து நிரப்பும். எப்பயாவது ஒரு நேரம் தான் அதுல இருந்து வரக்கூடிய உபரி நீர் வந்து கடல்ல கலக்கும். ரொம்ப முக்கியமானது. நேரடியாக கடலில் கலக்காத ஒரு தமிழ்நாட்டின் ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வைகை ஆறை சொல்லலாம். கடைசியா நாம பார்க்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரு ஆறு, தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஜீவனதின்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆற்றை பத்தி தான் பேச போறோம். இந்த தாமிரபரணி அப்படின்றதுக்கு எப்படி பெயர் காரணம் வந்துச்சுன்னா, தாமிரம் அப்படின்னா அது காப்பர் அப்படின்னு சொல்றோம், செம்பு. இயற்கையாவே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்றுகளுடைய படிவுகள்ல தாமிரம் நிரம்பி இருக்கும். அதனாலதான் அந்த தாமிரபரணி அந்த பகுதியில தான் பண்றாங்கன்னா ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் அமைச்சாங்க. நமக்கு தெரியும். இப்ப இந்த தாமிரம் அப்படின்றதுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா காப்பர் இருக்கும் பிளஸ் வருணி என்பதன் பொருள் சிற்றோடைகள் அப்படின்னு பொருள் என்பதிலிருந்து தான் இந்த தாமிரபரணின்ற வார்த்தையை வந்துச்சு. இந்த ஆறுகள்ல கரைந்திருக்கக்கூடிய அதுன்னு சொல்லிட்டு அந்த ஆறுகள்ல கரைந்திருக்கக்கூடிய மென் துகள்கள் காரணமாக அந்த காப்பர் இருக்கிறதுனாலதான் இந்த நீர் எப்படி இருக்குன்னா செந்நிறமா இருக்கும். சரிங்களா? கொடுத்துருக்காங்க. செம்மண் துகள்கள் காரணமாக, செம்மண் மற்றும் அந்த காப்பர் துகள்கள் காரணமாக எப்படின்னா செந்நிறமா காணப்படும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். செந்நிற தோற்றத்துடன் காணப்படும் தமிழ்நாட்டின் ஆற்று நீர் எதுன்னு கேட்டாங்கன்னா தாமிரபரணி. இப்ப தாமிரபரணி எங்க சார் உற்பத்தி ஆகும் அப்படின்னா
சரிங்களா. அம்பாசமுத்திரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில பாபநாசம் அப்படின்ற பகுதியில தான் இந்த பொதிகை மலை பகுதிகளில் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது. பொதிகை மலையினுடைய முகடுகள் தான் என்ன தோன்றுது, இந்த அகத்தியர் மலைன்னு சொல்லக்கூடிய பொதிகை மலையில தான் இந்த தாமிரபரணி உற்பத்தி ஆகுது. பாபநாசம் சரிங்களா, அம்பாசமுத்திர வட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் பகுதிகளில் பொதிகை மலை முகடுகள்ல திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்ந்து உருவாகி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து என்ன பண்ணும்னா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அருகே இருக்கக்கூடிய புன்னை காயல் அப்படின்ற இடத்துல வங்காள விரிகுடா கடல்ல கலக்கும். ரொம்ப முக்கியம். அப்ப என்ன கொடுத்திருக்கிறாங்க, தாமிரபரணி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பாய்ந்து எந்த இடத்துல தாமிரபரணி கடல்ல கலக்கும், வங்காள விரிகுடால கலக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா புன்னை காயல். ரொம்ப ரொம்ப முக்கியம். தாமிரபரணி கடலில் கலக்கும் இடம் புன்னை காயல். இப்ப நம்ம பார்த்தோம்னா ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா, பாலாறு எங்க கடல்ல கலந்துச்சு, கூவத்தூர் அப்படின்ற இடத்துல வங்காள விரிகுடால கலந்துச்சு. காவேரி எங்க கடல்ல கலந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கடல்ல கலக்கும் அப்படின்னா பூம்புகார்ல கலக்கும். தென்பெண்ணையாறு என்ன பண்ணும், திருக்கோவிலூர் பக்கத்துல 2 கிளைகளா பிரிந்து ஒரு கிளை பாண்டிச்சேரியில இருந்து பாண்டிச்சேரி பக்கத்துல பெண்ணையாறு கடல்ல கலக்கும். இன்னொரு கிளை கெடிலம் அப்படின்ற பெயரோட கடலூர்ல கடல்ல கலக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வைகை ஆற்றை பொறுத்த வரைக்கும் நேரடியா கடல்ல கலக்காம உபரி நீர்கள், அதாவது கம்மாய்கள்ல நிரம்பி அந்த கம்மாய்கள்ல இருந்து வரக்கூடிய உபரி நீர் ராமநாதபுரம் மாவட்டத்துல பாக் நீர் பகுதிகள், பாக் நீர்ச்சந்தி பகுதியில கடல்ல கலக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி 5வது நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி எங்க கடல்ல கலக்கும் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல புன்னை காயல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கடல்ல கலக்கும். ரொம்ப முக்கியம். இதுல தாமிரபரணி ஆற்றினுடைய துணை ஆறுகள் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா பாத்தீங்கன்னா காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, சரிங்களா, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி, இது எல்லாமே இந்த தாமிரபரணியின் துணை ஆறுகள். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிற்றாறு, அதே மாதிரி கோதண்ட ராம ஆறு, இது எல்லாமே இதனுடைய துணை ஆறுகள், தாமிரபரணியின் துணை ஆறுகள். இதுதான் தென்னிந்தியாவிலேயே ஒரே வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்றோம். ரொம்ப முக்கியம். இந்த தாமிரபரணிக்கு தன் பொருணை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தன் பொருணை, தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். தன் பொருணை, தாமிரபரணி எப்படி சொல்றாங்க, தன் பொருணை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. அதே மாதிரி தென்பெண்ணையாரை தென் பொருணைன்னு சொல்றோம். தாமிரபரணியை தன் பொருணை அப்படின்னு சொல்றோம். தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு பொருள். சரிங்களா. அதனாலதான் இந்த தாமிரபரணி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியை பொருணை நாகரிகம் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றாங்க. கீழடி அகழாய்வு பாத்தீங்கன்னா வைகை நாகரிகம், தாமிரபரணி பகுதியில் எடுக்கக்கூடிய நாகரிகத்துக்கு பேரு பொருணை நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப தெளிவா நம்ம பார்த்திருப்போம். தமிழ்நாடு ஜியோகிராஃபில தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் நம்ம தெளிவா நடத்திருக்கிறோம். இது மாதிரி தொடர்ச்சியா பல வீடியோக்களை பெற மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சிவதன்யானுடைய பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவு புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கிறேன். அதனுடைய சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள்ல உங்க கையில கிடைக்கிற விதமா கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். 2 புத்தகமும் 1250 ரூபா தான் வரும். கொரியர் சார்ஜ் கிடையாது. தனித்தனியா வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் வரும். தெளிவான டீட்டெயில் தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.